இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா எங்கெல்லாம் டாக்ஸின்ஸ் அதிகமாகுது அதை முறிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு பாம்பு கடிச்சிருது, அல்லது நீங்களே விஷம் சாப்பிட்டுட்டீங்க. விஷம் சாப்பிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த உள்ளுக்குள்ள இருக்க சாப்பிட்ட விஷத்தை எடுக்கிறது, வாமிட்டிங் எடுக்கிறதுக்கு ஏதாவது உள்ளுக்கு கொடுத்து வாமிட்டிங் எடுக்க வச்சுட்டு இதுல நீங்க ஃபேர்ம் ப்ரெஷர், நிலையான அழுத்தம் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு அழுத்தம் எடுத்து கொடுக்கணும். அழுத்தி நல்லா கொடுக்கணும். இப்ப இவருக்கு கொடுக்க கூடாதியா, நல்லா இருக்காரு, இவருக்கு நல்லா இவருக்கு கொடுத்தா என்ன ஆகுனா படபடப்பு வந்துடும். அதுவே இவர் வந்து விஷம் சாப்பிட்டாரு அல்லது பாம்பு கடிச்சிடுது, பூரா இந்த மாதிரி வேற ஏதாவது விஷம் இது தீண்டிடுச்சு அப்படின்னா இதுல நீங்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷத்தன்மை முறிஞ்சிடும். ஃபுட் பாய்சன் நல்லா தெளிவா தெரிஞ்சு, ஃபுட் பாய்சன்னா ஃபுட் பாய்சனை பொறுத்த வரைக்கும் அது டைஜஸ்ட் ஆகலாம், டயரியாவை ஃபார்ம் பண்ணி வாமிட்டிங் பண்ணும், டயரியா கொண்டு வந்துடும். அதை மீறி டைஜஸ்ட் ஆகி உடம்புக்குள்ள ஃபுட் பாய்சனா வந்து போச்சுன்னா அதை ஓரளவு கட்டுப்படும். அதை கட்டுப்படும். உதாரணம் என்னன்னா, அலோபதி ட்ரக்ஸ் சாப்பிட்ட ஏதோ ஒரு ஒத்துக்காத மருந்தை ஏதோ மாத்தி எழுதி கொடுத்தாங்க, அந்த மாத்திரை போய் உடம்புக்குள்ள தொந்தரவு பண்ணுது. 5 நிமிஷம் 2 நிமிஷம் முடிச்சிடலாம், மருந்து ஆக்டிவேட் பண்ணி இன்ஆக்டிவ் ஆக்கிடலாம். ஆகவே இதுல பிடிச்சி இதுல ஒரு ஆள் அதுல பிடிச்சி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அந்த எல்லது நீங்களே ஒருத்தரே கொடுக்கலாம். எப்படின்னாக்கா இப்படி வச்சு கையோட இந்த இடம் இதுதான் ப்ரெஷர் கொடுக்குற இடம். கையை இது மாதிரி வச்சுக்கிறீங்க, ப்ரெஷர் கொடுக்குற இடத்த பார்த்துருக்கீங்க. இதுல கரெக்டா வச்சு நம்மளுடைய உடம்போட வெயிட்டை உள்ள வைக்கணும். கையை நல்லா ஸ்டெப்பா வளைக்கலாம் கூடாது, இது மாதிரி. புரியுதுங்களா? இப்படி வச்சு ஒருத்தருக்கு நீங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா எவ்வளவு முடிஞ்சது அந்த அளவுக்கு. லேசான பிரச்சனை தான் லேசா போதும். இப்போ அலோபதி மருந்து சாப்பிட்டாரு, உடம்புக்குள்ள தேவையற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்க, மயக்கம் வேற ஏதோ தொந்தரவுக்குன்னா அந்த தொந்தரவு அப்பப்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவரே சொல்லுவாரு, அந்த ஒரு மாதிரி மயக்கமா இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ பண்ற மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் பண்ணிட்டோன்னா உடனே என்னங்க எப்படி இருக்குன்னு கேட்டா இப்ப எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு சார். எப்ப அவர் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு சொல்றாரோ அப்பவே டக்குன்னு எடுத்துணும். டக்குன்னு எடுக்கக்கூடாது, கொஞ்சமா மெல்ல ரிலீஸ் பண்ணி எடுத்துணும். பாம்பு கடிச்சிட்டாங்க, வேற ஏதாவது விஷம் சாப்பிட்டாங்க, அது மாதிரி இருக்கிற சமயத்துல நல்லா கொடுக்குறீங்க, ஒரு மாற்றம் அவ்வளவு தெரியல, இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறீங்க, பார்வை தெளிய ஆரம்பிக்கும், சலைவா ஒழுவுறது குறையும், அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்ப்பாரு, பேசுவாரு, இது எல்லா ஆக்டிவிட்டிஸும் மாறும். மாறின பிறகு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகும், அரை மணி நேரம் ஆனாலும் நீங்க அழுத்திட்டே தான் இருக்கும். ஏன்னா உயிரே போகுது. நான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மயக்கம் தெரிஞ்சு அவரா பேசுறான், 10 நிமிஷம் 5 நிமிஷம் இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவர் வந்து கவுண்ட் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் கவுண்ட் பண்ணிடலாம். ஆகவே இதை வந்து டாக்ஸினை வந்து எடுக்கக்கூடாது. ஏன் அது அந்த அளவுக்கு இதா இருக்குன்னா இது அட்ரினல் கிளாண்டோடவும் நேரடியான தொடர்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. கிட்னில சொல்லக்கூடிய எல்லா என்சைம்ஸும் வெளியில வர ஆரம்பிச்சிடும். கார்டிசோன்ல இருந்து கார்டிகோஸ்டீராய்டு வரையிலும் அழுத்தம் கொடுக்க ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிக்கும். ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிச்சு உடம்புக்குள்ள நடந்தனாக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு தெளிவுக்கு வந்துடும்.